வணக்கம். மிதுன ராசி அன்பர்களே, உங்க ராசிக்குள்ளரே இருக்கக்கூடிய குரு உங்களை நிறைய டியூன் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு. நீங்க ரெடியா, நான் ரெடி அப்படிங்கிறது தான் அவருடைய கோட்பாடு. எதுக்காக ரெடியாகிறார் அப்படின்னாக்க, உங்கள் டியூன் பண்றதுனால உங்க வாழ்க்கையை செம்மண்படுத்துவதற்காக, செப்பனிடுவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். இதில் என்ன சார் அவருக்கு லாபம் அப்படின்னீங்கன்னா, அவர் உங்கள் ராசியிலிருந்து 10ஆம் இடத்தின் தொழில் சாணத்துக்குடைய விஷயம். அதே மாதிரி உங்கள் ராசியிலேருந்து பார்த்து 7க்குரியவரும் அவர் தான். களத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவரும் அவரே தான். தொழிலுக்கு உரியவரும் அவரே தான். அப்படிங்கும்போது உங்களை எப்படியெல்லாம் நீங்கள் டியூன் பண்ணால் எல்லா விதத்திலும் நீங்கள் நல்லா ஃப்ளரிஷ் ஆவீங்க அப்படிங்கிறத வியாபார நுணுக்கங்களையெல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடியதாகவும், குடும்பத்திலே ஒற்றுமையை எப்படிலாம் கொண்டு வரணும், சண்டைகளை எப்படி களைவது, அதாவது அமைதியாக இருப்பது, சொல்லற சும்மா இரு அப்படின்னு சொல்லுவாங்க. சண்டை போடாமல் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கனால பாதி விஷயம் சரியா போடுன்னு சொல்லுவாங்களே, இதெல்லாம் குருவோடைய டியூனிங். இதை மெத்தடாலஜி இருக்கும். அதனால தான் தைரியஸ்தானமான, தைரியத்துக்கு காரணமான 11க்குரியவனான இந்த செவ்வாயானவர் நீச்சத்திரத்துக்கு பண்ணுவார். இப்போ நான் சும்மா இருக்கேன், நீ சும்மா இருக்கியா அப்படின்னு கேட்கும். அப்போது உங்களை நீங்கள் அப்படி தாழ்த்தி கொள்வதனால் உயர்வீர்கள் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை உங்களுக்கு புகட்டி கொண்டு இருக்கிறாருன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இந்த வாரத்தை அப்படி நல்லா கேப்சலைஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா சந்திரன் மூவ் ஆகிறதே உங்களுக்கு பணத்தை கொடுப்பதுக்கு. இந்த வாரத்தில் எப்படியான ஒரு அகடவிடமாக பணம் வந்துடும். கவலையே பட வேண்டாம். ஒரு 2-3 நாளைக்கு ஃபண்ட் ஃப்ளோ நல்லா இருக்குது. அப்போ அதுக்கப்புறம் நல்லா இல்லைங்களா, கொஞ்சம் இழுத்து பிடிக்கும், செலவு வந்துடும். அதுலேயே அதுக்கப்புறம் கையில் காசு வந்தால் செலவு வரும் இல்லைங்களா, அது நேச்சர் தானே. அந்த செலவுக்கு ஏற்ற மாதிரி பணம் வந்ததுன்னா சந்தோஷமாயிடும். சுப நிகழ்வுகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதுக்கான செலவுகள்லாம் உண்டு. பிரயாணங்களிலே சில செலவுகள், அலைச்சல்கள், தொல்லைகள் உண்டு. அப்படி சின்ன சின்ன பிரயாணங்கள் எல்லாம் ஏற்படுத்துவார். அதனால் கொஞ்சம் செலவுகள், சில படிப்பினைகளும் உங்களுக்கு வரும். அதுவும் உங்களுக்கு லவபுளாக திங்ஸ் நிறைய விஷயங்கள் நான் இதை பார்த்தேன், அதை அனுபவித்தேன் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த அனுபவ பாடங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் ஏகாதசியும் போது நீங்கள் அவசியம் முடிந்தவரை பெருமாள்கிட்ட போய் நமக்கு விரதம் இருக்கிறது அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த நியமத்தை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை நீங்கள் அப்படி பெற்றுக்கொள்ளக்கூடிய அத்தனை விதமான ஆப்பர்ச்சுனிட்டியும் அந்த பெருமாளர்களாலே உங்களுக்கு சித்திக்கட்டும். இந்த வாரம் இனிதாக அமையட்டும். வாழ்க வளத்துடன்.